கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய டாபிக் கர்த்தர் எனக்கு கொடுத்தது 1000 வருட அரசாட்சி பற்றிய சில குறிப்புகள், சில விளங்காத சத்தியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஆகவே அதற்கு முன்பு சேவியர் ஒரு சின்ன சாட்சிக்கு அப்புறம் ஃப்ளூட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன சாங் வாசிக்கிறதுன்ட்டுன்னு நான் ஒரு 4-5 நாளாக என்ன சாங் வாசிக்கிறதுன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு சாங் கிடைக்கவே இல்லை. மேக்ஸிமம் நான் மெலடி சாங்ஸ் தான் வாசிப்பேன். என்ன சாங் வாசிக்கிறது இன்றைக்கி சண்டே அப்படின்ட்டுன்னு நேற்று ஒரு 4 மணி நேரமாக உட்காந்து பாட்டெலாம் போட்டு பார்க்குறேன். எனக்கு இப்போ சாங்ஸே கிடைக்கல. அப்புறம் நான் ஒரு 2 மணிக்கு மேலே வச்சுட்டு படுத்துட்டேன். மார்னிங் தான் ஆண்டவர் எனக்கு இந்த பாட்டை கொடுத்தாரு வாசிக்கும்படியா. எக்கால சத்தம், ஆண்டவரோட கடைசி வருகையை பற்றி அந்த சாங்ஸ் தான் நான் இப்போ வாசிக்க போகிறேன். கடைசியில் இங்கே பார்த்தா பாஸ்டரும் அதே டாபிக் தான் பேச போகிறாங்களாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக.
Praise the Lord, praise the Lord, hallelujah. 1, 2, 3, mic testing, praise the Lord. கடந்த வாரத்தில் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் பிரிண்டர் வேலை செய்யவில்லை. அந்த ஆஃபீஸில் அந்த பிரிண்டர் வேலை செய்து டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் பண்ணி 6 மணிக்குள் அவர்கள் எடுத்து சென்று அதை சப்மிட் பண்ணோம். அவங்க சொல்லிட்டாங்க பிரிண்டர் சரியில்லை அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பார்ட்டி பாஸ்டர் டைம் ஓடிட்டே இருக்குது, 4 o'clock ஆச்சுன்னு, 2 hours தான் இருக்குது, பிரிண்டர் சரியாகலைன்னா எனக்கு எல்லாமே லாஸ் ஆயிரும் அப்படின்னாங்க. என்ன செய்யன்னு தெரில. உடனே ஐ saw my angel. I told my angel, please go and rectify the printer and let them take another 5 minutes. அவர்கள் அடுத்த 5 நிமிடத்தில் அந்த ஆஃபீஸ்லேருந்து கால் வந்திருக்கு அந்த பார்ட்டிக்கு. பிரிண்டர் இஸ் ரெக்டிஃபைட், வி ஸ்டார்டட் டேக்கிங் த பிரிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதனால் வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கே ரொம்ப அதிசயம். பிரிண்டர் எப்போ எடுத்து நாளைக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தது கொடுத்துட்டாங்க. சென்னை பட்டணத்திலேருந்து அவர்கள் வந்து சாட்சி சொல்லுவார்கள். Angelic ministry is so real. I call Sheila. எப்படி தேவதூதன் பணி செய்து அவர்கள் நாட்டில் உள்ள ஒரு அபாய சூழ்நிலையில் உள்ள ஒரு பெண்ணை கர்த்தர் எப்படி காப்பாற்றினார் என்பதை சொல்ல நான் அழைக்கிறேன். ஷீலாட்ட மைக் கொடுத்தா பயமாக இருக்குது, பிரசங்கம் பண்ணியே முடிச்சிடும். அதனால் அந்த ஒரு சாட்சியை மாத்திரம் சுருக்கமாக சொல்லும்படி கேட்குறேன். அதுக்கப்புறம் when I pray, people get into the heavenly experience. இப்போ ஆண்டவர் சொன்னார், நிறைய பேரை தூங்கும்போது அவங்க ஸ்பிரிட்டில் போய் மற்ற இடங்களுக்கு ஊழியம் செய்ய அனுமதிக்கணும், அவங்கள அப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், கடைசி காலமாக இருக்குன்னு. ஸோ ஐ prayed for her first and she visited Saudi Arabia. அதுக்கப்புறம் இன்னொரு கண்ட்ரிக்கு போனால் நேற்றைய தினத்தில் she was traveling in space with Jesus. அது ஒரு லைன். அதுக்கப்புறம் 2வது நான் மறுபடியும் சர்ச்சுக்கு வந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 3 மாதம் அலையில் இருக்கும்போதெல்லாம் ஃபுல்லாக எப்படா சர்ச்சுக்கு வருவோம், எப்போ பாஸ்டரோட மெசேஜை கேட்போம், எப்போ பாஸ்டரை பார்ப்போம், சபையில் உள்ளவங்களெல்லாம் பார்ப்போன்னு அந்த ஒரு ஒரு தாகத்தோடு நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ இங்கேருந்து போய் நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போவுமே ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். அப்போ வந்து ஒரு நாள் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சி ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னே மொபைலே தொட மாட்டேன். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு மொபைலை ஆன் பண்ணுறேன். ஒரு பொண்ணு வந்து அதுக்கு முன்னே எனக்கு ஃபேஸ்புக்கில் நான் வந்து இந்த வசனங்களை வந்து ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு லைக் கொடுக்குற ஒரு பொண்ணு வந்து திடீர்னு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா வாட்ஸ்அப்பில் துபாயிலேருந்து, சேச்சி இந்த மாதிரி நானும் துபாய்க்கு வந்துட்டேன், நீங்கள் துபாயில் தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு வந்து எனக்கு தெரியும், அதனால் நான் இப்போ வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கேன், எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், நீங்கள் ஏஞ்சல்ஸ்கிட்ட சொல்லி எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், நான் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கேன், தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், என்னை இங்கேருந்து எப்படியாவது காப்பாற்றுன்னு நீங்கள் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் கேட்டேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லப்போ தான் அந்த பொண்ணு சொன்னால், அவளை வந்து ஒரு பொண்ணு அவளோட ஃப்ரெண்டு வந்து நீ துபாய்க்கு வா, உனக்கு வந்து 5 லட்சம் சம்பளம் கிடைக்கும், நீங்கள் அங்கேருந்து 30,000 தானே வாங்குற, இங்கே வந்தேன்னா வந்து உனக்கு 5 லட்சம் கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு வந்து அவளை விசிட்டில் எடுத்து அங்கே கூப்பிட்ருக்குறாங்க. ஆனால் நைட்டு 1:30 கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து விட்டது பார்த்திங்கன்னா ஒரு பாரில் கொண்டு விட்டுட்டு அந்த ஏஜென்ட் போயிட்டாங்க. இந்த பொண்ணு அந்த பாருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியாமல் வந்து ஒரு இடத்துல மாட்டிட்டோமே அப்படின்னு. அதுக்குள்ளே போகவும் அதால் பயம் தாங்க முடியாமல் திருப்பி ரூமுக்குள்ளே கொண்டு வந்துட்டு ரூமில் வந்து விட்டு பார்த்தா ரூம்லேயும் எல்லாமே அந்த பொண்ணுங்களெல்லாம் தண்ணி அடித்து சிகரெட்டு வலித்து வாந்தி பண்ணி அப்படியே படுத்திருக்காங்களாம். இது என்ன பண்ணுன்னு தெரியாமல் எனக்கு அந்த நேரத்தில் தான் மெசேஜ் பண்ணியிருக்குது, என்னை நீங்கள் துபாயில் தானே இருக்கிறீங்க, என்னை எப்படியா காப்பாற்றுங்கன்னு. ஆனால் எனக்கு வந்து அது இருக்கிற இடம் எங்கன்னு தெரியாது, நாங்கள் இருக்கிறது ரொம்ப தூரம். நான் உடனே சொன்னேன், எனக்கு யாருமே இப்போ அந்த இடத்துல தெரியாதம்மா, எனக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ண எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரே ஒருத்தரை தெரியும், ஏசப்பாவை தெரியும், ஏஞ்சல்ஸை தெரியும், நான் அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணுறேன், நீயும் வந்து இந்த நேரத்தில் இயேசுவை மட்டும் கூப்பிடு, ஏசப்பா வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
அந்த பொண்ணு வந்து மறுபடியும் ஒன்று இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க, தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, என்னை வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பிக்கிட்டே இருக்குது. நானும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டு திருப்பி முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஏஞ்சல்ஸ் போங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எங்கேருந்தோ இன்னொரு பொண்ணு மேரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட சாட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப இன்னொரு பொண்ணு கரெக்டாக 9:30க்கு இந்த பொண்ணுகிட்ட பேச தொடங்கினேன். 10:30க்கு 10:16க்கு இன்னொரு பொண்ணு மேரின்னு சொல்லிட்டு மெசஞ்சரில் வருது. அந்த பொண்ணு சொல்லுது, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், என் பேர் மேரி, நான் வந்து இசட்எஃப்டி சர்ச் யூடியூப்பில் வந்து உங்களோட டெஸ்டிமனியெல்லாம் பார்த்துருக்குறேன், ப்ளஸ் பாஸ்டர் எனக்கு தெரியும், பாஸ்டர்கிட்ட நாங்கள் அது என்னமோ ஒரு ஊர், அங்கேருந்து போய் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணி கூட செஞ்சுருக்கிறேன். நான் இங்கே ஜாபுக்கு வந்திருக்கிறேன், எனக்கும் 1 மந்த் முடிய போகுது, எனக்கு ஜாப் கிடைக்கல, எனக்காக நீங்கள் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணவும், நான் அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுமா, வாய்ஸ் ரெக்கார்ட் ப்ரே பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்கிறேன், இப்போ தான் இன்னொரு பொண்ணு இதே மாதிரி வேலை தேடி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கிறாமா, அதனால் நீயும் போய் எங்கேயும் மாட்டிக்காத, கர்த்தர் உங்களுக்கு கரெக்டான இடத்த காட்டுவார், உங்களுக்குன்னு கர்த்தர் வேலையை ஆயத்தப்படுத்தி வச்சுன்னா அந்த இடத்த கர்த்தரே கொண்டு நிறுத்துவார், அதுக்கு முன்னே அவசரப்பட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பவும் அந்த பொண்ணு உடனே, அக்கா நீங்கள் வந்து அந்த பொண்ணோட நம்பரையும் அந்த இடத்தையும் சொல்லுங்கள், என்னால் எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறா எனக்கு. ஆனால் இந்த 2 பொண்ணையும் தெரியாது, 2 பொண்ணு நான் பார்த்ததே இல்லை, 2 பொண்ணுமே இந்த மெசஞ்சரில் இதில் தான் தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், நீ ஹெல்ப் பண்ணுமா, நீ ஹெல்ப் பண்ணுறதை விட நீ இப்போ ப்ரேயர் பண்ணுமா அந்த பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கக்குள்ளே இந்த பொண்ணு இன்னும் மறுபடியும் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறா, என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எனக்கு சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. நான் அப்போ முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு, எஸ்ஸப்பா எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஏஞ்சல்ஸ் ப்ளீஸ் போங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள கர்த்தர் பாருங்களேன், இந்த பொண்ணு, இந்த மேரிங்கிற பொண்ணு யாருன்னு தெரியும், அந்த மேரிங்கிற பொண்ணு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டிருக்கா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டிருக்காங்களா. ஆனால் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, 2 சாட்சிகள் இருக்கணும் ஒரு காரியம் கர்த்தர் செய்கிறதுக்கு, அந்த 2 சாட்சிகள் தேவைப்படும். அதுக்கு முன்னே நான் போகிறதுக்கு 2 வாரத்துக்கு மெசேஜ் பாஸ்டர் எடுத்துகிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து என்னோட சாட்சியை வந்து அவங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னால் அவங்க வீட்டுக்காரர் சொன்னாராம், பாஸ்டரோட பேரையும் சொன்ன உடனே ஐயா சர்ச்சில் உள்ள பொண்ணு கேட்டாங்களா, அப்போ நீ ஒன்று பண்ணு, அவருக்கும் அந்த ஹோட்டலை பற்றி தெரியாது, எனக்கும் தெரியாது, அந்த பொண்ணுக்கும் தெரியாது, ஒரு ஆபத்தில் இருக்காங்கிறது மட்டும் தெரியும், அந்த ஹோட்டலை பற்றி உள்ள பேக்ரவுண்டில் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவரு உடனே ஒரு அரபி தெரிஞ்ச ஒரு பையனையும் ஒரு ஹிந்தி தெரிஞ்ச பையனையும் டாக்ஸி பிடிச்சி இந்த பொண்ணுக்கு அனுப்பி, இந்த பொண்ணு அவளை போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. அதுக்கிடையில் இந்த பொண்ணு, இந்த ஏஞ்சலுங்கிற பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறா, சேச்சி சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, என்னை வந்து இன்னொரு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க, அது எங்கன்னே தெரியல அப்படின்னு. எனக்கு அப்போ ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்போ நான் இப்படி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கலும் என் காதில் ஒரு சத்தம் ஒலிக்குது, அவளோட பாஸ்போர்ட்டையும் சர்டிஃபிகேட் எடுத்து ஒளிய வைக்க சொல்லு அப்படிங்கிற. நான் அந்த ஒளிய வைக்கிற சத்தங்கிறது கேட்டுச்சு. ஆனால் நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், உன் பிள்ளை கவருக்குள்ளே வையே அதை அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறப்பவே அந்த பொண்ணு எடுத்து வச்சுட்டா. வச்சு முடிக்கல. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே அந்த அவ்வளோ நேரம் போதையில் இருந்த அந்த பொண்ணில் ஒரு பொண்ணு தெளிஞ்சு அந்த பொண்ணு கீழே குதிச்சு இவ தமிழில் என்கிட்ட பேசுகிறத கேட்டுட்டு, ஏண்டி நீ மட்டும் நல்ல பொண்ணா, நாங்கள் மட்டும் இந்த மாதிரி பேடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போய் உன் பாஸ்போர்ட்டை கொடு, இங்கே இருந்தால் தானே பாஸ்போர்ட் இருந்தால் தானே நீ வெளியே போவ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து மிரட்டி இருக்கிறா. இந்த பொண்ணு இல்லை என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை, நான் வந்து கொடுத்துட்டேன், அங்கேயே வாங்கிட்டாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லவும் அந்த பொண்ணு திருப்பி திட்டிட்டு போய் ஏறி படுத்துருச்சுங்க. இந்த பொண்ணு அதுக்கப்புறம் திருப்பி அதை எனக்கு வந்து வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறா. அப்போ தான் அவள் இயேசுவை ரொம்ப முறுக்க பிடிச்சா. அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இது நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஏஞ்சல்ஸ் உனக்கு வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க, நீ வந்து சீக்கிரமாக நீ வந்து முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ண. அந்த பொண்ணு போய் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள இந்த பொண்ணு மேரி அங்கே போய் எப்படி போனாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு இருக்கிறது கடைசியில் பார்த்தா 20 மினிட்ஸ் தான் தூரமாக இருந்திருக்குது. நான் இருக்கிறது 3 மணி நேரம் தூரம், நான் போக முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த நேரத்தில் அங்கே போகவும் அந்த ஹோட்டல்காரன் விடவே மாட்டேன்டான, இந்த பொண்ணை விடவே முடியாதுன்னு. இல்லை நாங்கள் ரிலேட்டிவ் 1 ஹவரில் விட்டுறோன்னு சொல்லியும் கேட்காம அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு தமிழ் பையன் வெளியே வந்து சொன்னானா, இப்போ நீங்கள் இந்த பொண்ணை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகலை அப்படின்னா இந்த பொண்ணை இன்றைக்கி இந்த ஹோட்டலில் ஆட வைப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா இந்த பொண்ணு இன்றைக்கி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இன்னொரு நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னானா. அதை கேட்டவும் தான் இந்த மேரிக்கு பயம் வந்திருக்கா, ஐயோ இப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம், அப்போ கர்த்தர் தான் என்னையும் தைரியப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அந்த பொண்ணை அங்கேருந்து சடனாக கூட்டிகிட்டு இந்த பொண்ணு வீட்டில் கொண்டு வந்து வச்சு
வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளங்கள். அரபிகள் எல்லாம் சொல்கிறாங்களாம், இவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து உங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிறீங்களோ, இல்லை இதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் ப்ராப்ளம் வரும்னு சொன்னேன். அப்போது நான் முழங்கால் போட்டு ப்ளீஸ் ஏஞ்சல்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க, போங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்துட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சாயந்தரமாக தான் பாஸ்டர்கிட்ட எல்லாம் சொன்னேன். அப்போ தான் பாஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இது எப்படி நடந்துச்சு, எப்படி ஹெல்ப் பண்ணோம், எப்படி அந்த பிள்ளைய வெளியே கொண்டு வந்து எனக்கு யாருக்குமே புரியல பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டர் சொன்னாங்க. ஒரு கேங் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அங்கே வந்திருக்காங்க, அவங்க தான் இதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்து எல்லா பிள்ளைங்களுக்கும் அதில் இருந்து சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்குமே ஏஞ்சல்ஸோட உதவி இருக்குது நமக்கு. அதனால தான் நம்ம இந்த செஞ்சோம், இவ்வளோ பெரிய ஹோட்டலேருந்து வெளியே வந்துன்னு லோக்கல் அரபிங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணை அடுத்த நாளே நைட்டு நாங்கள் இங்கே இருந்தெல்லாம் போய் ஃப்ளைட் ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்பி வச்சோம். அந்த பொண்ணு பத்திரமா வந்து கர்த்தர் நாமத்தில் பத்திரமா இருக்கிறா. அவளே இங்கே வந்து சாட்சி சொல்கிறேன்னா, ஆனால் யூடியூப்லலாம் போகுமே, என் ஃபேஸ் வருமே, என்னோடய பின்னால் ஃபியூச்சர் பாதிக்குமே, யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் அந்த பொண்ணு என்னையவே சாட்சி சொல்ல சொன்னா. கர்த்தர் நான் மகிமைப்பட்டேன். கர்த்தர் பெரிய காரியத்தை ஏஞ்சல்ஸ் மூலம் துபாயிலையும் செஞ்சாங்க. கர்த்தர் நல்லவர். அப்புறம் நான் துபாயிலேருந்து வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு பாஸ்டர் வீட்டுக்கு போனப்போ பாஸ்டர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ ப்ரேயர் பண்ணப்போ அங்கே நான் துபாயில் இருக்கிறப்பமே நான் அறியாத வீடுங்களுக்கு போய் அந்த போனேன். ஆனால் என்னோடய ஜாப் வந்து பியூட்டிஷியன் ஜாப்பு. நான் ஃபேஷியலுக்கு தான் போனால் அது ஒரு ஹிந்து ஃபேமிலி. அந்த பொண்ணு பார்த்தவுடன் அந்த வீடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருளாக இருந்துச்சு. என்னடா துபாயில் இப்படி ஒரு வீடு பார்த்தது இல்லைன்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ ப்ராப்ளங்கள். அந்த பொண்ணு கிட்ட போய் நிற்கிறேன். நான் ஃபேஷியல் பண்ண போனேன். நான் டங்ஸில் பேசிக்கிட்டே நிற்கிறேன். எனக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் முன்னு நிற்கிற பொண்ணு அந்த பொண்ணு விரைச்சிக்கிட்டே இருக்கிறா. அப்புறம் கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கா, இருக்குன்னு கேட்டேன். அவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டின்ஸ்னாலே வெறுக்கிற ஆள். அது என்னமோ ஒரு ஊர் இங்கே தெரியல, மறந்துடுச்சு, அந்த ஊர் பேர் மறந்துடுச்சு. ஆனால் அவரும் வெளியே வந்து நான் சொன்னேன், பிசாசோட கட்டுகள் நிறைய உங்களுக்கு இருக்குது, அதனால தான் நீங்கள் இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குன்னு சொன்னோம். அவரும் வந்து ஏசப்பாவை கேட்டு எப்படி அந்த பிசாசெல்லாம் துரத்துறது, நீங்கள் கிறிஸ்தவங்க மட்டும் பிசாசை துரத்துனா போயிடுது திருப்பி வராதுன்னு. அப்போ நான் சொன்னேன், எங்களுக்கு பைபிளில் இருக்குது, ஏசப்பா வந்து அந்த பிசாசை பிடிச்ச ஒருத்தரை துரத்தும் போது அந்த பன்றிகள் கூட்டத்துக்குள்ளே போன்னு சொல்லுவாங்க. அந்த பன்றி போய் கடலில் விழுந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இயேசுவின் ரத்தத்தால் கழுகப்படுறதுனால பிசாசுகளை வந்து எங்களை தொடுறதே இல்லை அப்படின்னு சொன்னா. அந்த தம்பியும் கேட்டுட்டு அடுத்த நாளே கர்த்தர் நாம மகிமைக்கு நானும் உங்க கூட சர்ச்சுக்கு வரட்டுமான்னு அதுங்க கேட்டு அடுத்த நாளே அந்த இடத்துல சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போய் அடுத்த நாளே பைபிளும் கொடுத்து அந்த பொண்ணுக்கு இப்போ பைபிள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நாம மையப்படட்டும். அதே மாதிரி பாஸ்டர் இங்கே வந்தோடனே சொன்னாங்க, நீ அறியாத இடத்துக்கு உன்னை கர்த்தர் கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு, நீ வான்னு சொன்ன. பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாஸ்டர் வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள நான் அப்படியே ஸ்பிரிட்டில் நினைஞ்சோடனே நான் ஃப்ளைட்டில் அப்படியே போயிட்டே இருக்கிறேன். ஃப்ளைட்டில் நான் போயிட்டே இருந்தோடனே ஒரு ஃப்ளைட்லேருந்து இறங்குற 2 லேடிஸ் வந்து ஃபுல் ஸ்கர்ட் போட்டு இது போட்டு நல்ல ஷால் வந்து கழுத்தில் இப்படி சுற்றி போட்டிருக்கிறாங்க. ஆனால் தலையிலெல்லாம் எதுவும் துணி இல்லை. அவங்க என்னை கூட்டிகிட்டு அவங்க முன்னால் போகிறாங்க, நான் பின்னால் போயிட்டே இருந்தேன். போனோன்னே அழகான ஒரு பெங்களாவும் இருக்குது. அந்த பெங்களாவுக்கு உள்ளே போனோன்னே வெல்கம் ஷீலா அப்படின்னாங்க. நான் தேங்க்யூ மேம்னு சொல்லிட்டு போனோன்னே ஹாவ் யூ சீட் அப்படின்னாங்க. நான் உட்காந்து நான் அவங்க எனக்கு முன்னால் உட்காந்துருக்கேன். அந்த 2 பேருமே இது புக்கை எடுத்து ஏதோ ஒரு புக்கை திறக்கிறாங்க. புக்கை திறந்து நான் எப்போவுமே எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் மீன் மார்க்கெட் போனால் கூட என் பேக்கில் வந்து பைபிள் வச்சுருப்பேன். பைபிளை வெளியே எடுக்கவே மாட்டேன். எங்கே போனாலும் எனக்கு பைபிள் இருக்கும் கையில். அப்போ நான் அந்த பைபிளை வந்து நானும் திறந்து வைக்கிறேன். திறந்து வச்சுட்டே இருக்கும்போது பாஸ்டர் வந்து சொன்னாங்க, சோஃபாவில் உட்காரு அப்படின்னு சொன்னாங்க, கண்ணை திறக்காமல். அந்த நேரம் பாஸ்டரோட சத்தம் கேட்கும். திருப்பி நான் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியலை. அப்புறம் நேற்றுக்கு வந்து பாஸ்டர் வந்து எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டிலே நான் வந்து அந்த மறுபடியும் அவங்கள்ட்ட போய் பேசலான்னு பார்த்தா எனக்கு என்னன்னே தெரியல. நேற்றுக்கு அவ்வளோ எனக்கு ரொம்ப சங்கடம். நைட்டெல்லாம் அழுது, இன்றைக்கி காலையில் கூட இவ்வளோ நேரம் அழுதேன் நான். அப்போ நான் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கக்குள்ள நான் வந்து அப்படியே ஸ்கையில் இருக்கிறேன். நானும் நிற்கிறேன். ஏசப்பா 2 தூதர்கள் பின்னால் நிற்கிறாங்க, ஏசப்பா வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஒரு கரம் வந்து என்னை வந்து அப்படியே பிடிக்க வருது. கரம் ஃபஸ்ட்டு அந்த கரத்தை தான் பார்த்தேன், ரைட் ஹேண்டு தான் பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசப்பா அப்படியே கீழே பார்த்துட்ருக்குறாங்க. 2 தூதர்கள் கீழே பார்க்குறாங்க. ஆனால் பாஸ்டர் என்கிட்ட அங்கே பாரு, உனக்கு வந்து நீ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஊர் தெரியுதுன்னாங்க. ஆனால் என்னால் பார்க்கவே முடியல. நான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ண, எனக்கு பார்க்க முடியல. அந்த ஏஞ்சல்ஸோட பேர் கேட்டேன், அவங்க எனக்கு சொல்லவே இல்லை. என்னால் இது பண்ணவே முடியல. நைட்டெல்லாம் ஃபுல்லாக நான் அழுதேன். ஏசப்பா ஸ்டாலின் எங்கள்கிட்ட கூட சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஏஞ்சல்ஸ் ஏன் பேர் சொல்லலை ஏசப்பா, நான் எனக்கு பேர் சொல்லணும் ஏசப்பா. இந்த உலகத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்க பேரெல்லாம் தெரியுது ஏசப்பா, எனக்குள்ள கார்டியன் ஏஞ்சலோட பேர் எனக்கு வேணும் ஏசப்பா. நான் ரொம்ப கேட்டேன் அழுதேன். காலையில் கூட அழுதேன்.
நான் எனக்கு என்னோட ஏஞ்சலோட பேர் வேணும் ஏசப்பா, என்னோட கார்டியன் ஏஞ்சலோட பேர் வேணும் ஏசப்பா. நான் ரொம்ப கேட்டாளுது, எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் காலையில் ரொம்ப நேரம் அழுது பைபிளை மாற்றி மாற்றி ஒவ்வொரு பேஜாக படிச்சுட்டு வந்தேன். அப்போ 18ஆம் சங்கீதம் எனக்கு கிடச்சி. அதில் வந்து கர்த்தர் எனக்கு என்னோட கரம் உன்னை தூக்கிது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் கிடச்சிச்சு. அந்த வசனம் கிடச்சேன்னு ஏசப்பா அப்போ அந்த 18ஆம் சங்கீதம் ஃபுல்லாக படிச்சிக்கினா கர்த்தருடைய காலின் கீழ் இருள் இருக்கிறது அப்படின்னு. சிலப்போ நான் துபாய்க்கு போனப்போ லாஸ்ட்டால நிறைய ப்ராப்ளங்கள் வந்துச்சு எனக்கு. நானே எனக்கு அடித்த வீசாவை கேன்சல் பண்ணிட்டு வர அளவுக்குலாம் ப்ராப்ளங்கள் வந்துச்சு. அப்போ கர்த்தர் அந்த இதிலேருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு. கீழே இருளாக இருந்திருக்குது எனக்கு முன்னால், கர்த்தர் அதில் தான் என்னை விலக்கி தூக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு அந்த வசனத்தை அனுப்பி விட்டுட்டு வந்துட்டேன் நான். ஆனால் எனக்கு நீங்கள் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்கள். என்னோட கார்டியன் ஏஞ்சல் எனக்கு யார், எனக்கு அந்த பேர் எனக்கு தெரியும்னு நான் எசப்பட்டேன். நேற்று நைட்லேருந்து கேட்டுட்ருக்கேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆன்சர் உண்டு. அந்த ஆன்சரை ஆவியானவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார். பேர் தெரிலன்னு இது பண்ணுற, நீ அழுற. உன்னை அப்பா அம்மா பேர் வச்சது ஷீலா, ஆனால் உன் சிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிடுறது புஜி, பூஜை. தட் மீன்ஸ் பூனைக்குட்டி. ஓகே, அது மாதிரி உனக்கு பேர் தெரிலன்னா நீயா ஒரு பேர் வைக்கணும். அதுக்கு இன்னையிலேருந்து என் கார்டியன் ஏஞ்சல் நீ பேர் சொல்கிற வரைக்கும் ஜெரமியல்னு பேர் வைக்கிறேன். ஓகே, அழக்கூடாது. Praise the Lord. Every problem there is a solution in the Holy Spirit. Okay, God bless you. Thank you very much. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உங்கள் மத்தியிலே சுகபல ஜீவனோடு நிப்பாட்டின தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நான் சென்னையிலிருந்து வருகிறேன். என் பேர் க்ளோரி வசந்தி. முதல் முறையாக ஐயாவை டிவியில் பார்த்து அவங்க மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது 2 காலும் நடக்க முடியாதபடி நான் இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அவர்கிட்ட போய் ஜாப் பண்ணிக்கணும். அப்புறம் விசாரித்து எங்கே இருக்காங்க என்னென்ன அட்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுநாளே தட்டு தட மாதிரி கிளம்பி நானும் என் கணவருமா ஐயா வீட்டுக்கு போய் நின்னோம். என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க? நாங்கள் எனக்கு அட்ரஸ் எல்லாம் தெரியலையா, இப்படி வந்துட்டேன். நாங்கள் மாடியில் இருக்காங்க, என்னால் மாடி ஏற முடியாது. ஐயா கீழே இறங்கி வந்து எனக்கு ஜோம் பண்ணிவிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் ஆலயத்தில் தங்கி இருந்துட்டு காலையில் ஆராதனை இருந்து ஜோம் பண்ணிட்டு போங்கன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து இருந்துட்டு போகும்போது நல்ல நடையோடு நான் போனேன். நான் அதிலேருந்து ஐயாட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் தொடர்பு கொள்வேன். என் பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வேலைக்கு போக வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1 நிமிஷம் தான் ஜெபிப்பாங்க. ஆனால் ஜெபிக்காமல் எதுவும் செய்ய மாட்டேன், நடந்து அப்படியே நடக்கும் எல்லாம். ஐயாவோட நல்ல தொடர்புக்குள்ளே நாங்கள் இருந்தோம். மறுமுறையாக என் பையனுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை. ஐயா பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. இங்கே கொண்டு வந்து உங்கள் மத்தியில் சாட்சி சொல்லிவிட்டு நான் போயிருக்கேன். இப்போ மறுபடியுமா கடந்த 9 நாட்களுக்கு முன்னதாக நான் கீழே விழுந்து இடுப்பில் அடிபட்டுடுச்சு. ஃபைனல் கார்டு பசங்கள்லாம் வந்தாங்க, டாக்டர்கிட்ட கொண்டு காட்டினாங்க. ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி ஆப்ரேஷன் பார்த்துக்கலாம், நீங்கள்லாம் போங்க நினச்சிட்டு நான் பண்ணிக்க மாட்டேன்யா, நீங்கள் ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் தான் எனக்கு சுகம் கொடுக்கணுன்னு. அதே மாதிரி ஃபோனில் ஆமாம் அவர் தான் சுகம் கொடுக்க போகிறாரு, எழும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் நடந்து வந்து புது ஃபைனல் காலோடு உங்கள்கிட்ட நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஐயா நல்லா இருக்கீங்களான்னு எப்போவும் ஜெபிக்கும்போது சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் நல்லா இல்லை, எனக்கு ஹார்ட் அட்டாக்குன்றாங்க, நீ ஜோமனுன்னாங்க. நான் பயந்துட்டேன், இன்னும் ஐயா போய் நம்மளை ஜோமனுன்னு சொல்கிறாங்களேன்னு. ரொம்ப அழுது கண்ணீரோட உபாசத்தோட எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், எவ்வளோ பெரிய வல்லமை பெருச்சு இங்கே விழா வச்சுருக்கீங்க, ஒரு நாட்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் திரும்பமா எழுப்பணும் சொல்லி நான் போராடி ஜெபித்தேன். அப்புறம் திரும்ப ஐயாவுக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்கள இந்த மத்தியில் சுகத்தோடு பலத்தோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரை துதிக்கணும். நான் வந்து உளையான சேட்டிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுக்கப்பட்டு நிற்கிறேன். எங்கே யார் கூப்பிட்டாலும் கர்த்தரை துதிக்கிறது தான் என்னுடைய வேலை. உங்கள் மத்தியிலே ஒரு சிறு பாடலை பாட ஐயா பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சங்கீத பாட்டு இது தாவீதின் பாட்டு, சாலமன் பாடினான் உன்னத பாட்டு.
சங்கீத பாட்டு இது தாவீதின் பாட்டு, சாலமன் பாடினான் உன்னத பாட்டு. எத்தனையோ பாட்டு அது எல்லாரின் பாட்டு, எத்தனையோ பாட்டு அது எல்லோரின் பாட்டு. இயேசுவின் செல்ல பிள்ளை பாடுகின்ற பாட்டு இது இயேசுவின் பாட்டு, என் நேசரின் பாட்டு, என் பாட்டு தனி பாட்டு. எல்லோர்க்கும் சந்தோஷம் தரும் பாட்டு, சத்திய வேத பாட்டு. சங்கீத பாட்டு இது தாவீதின் பாட்டு, சாலமன் பாடினான் உன்னத பாட்டு. எரிகோவின் கோட்டை தகர்த்ததும் ஒரு பாட்டு, ஏசென்னும் மந்திரம் சொல்லி அவர்கள் பாடிய பாட்டு. எரிகோவின் கோட்டை தகர்த்ததும் ஒரு பாட்டு, ஏசென்னும் மந்திரம் சொல்லி அவர்கள் பாடிய பாட்டு. யோசுவா என்னும் பக்தன் பாட்டது, என் பாட்டு தனி பாட்டு. எல்லோர்க்கும் சந்தோஷம் தரும் பாட்டு, சத்திய வேத பாட்டு. சங்கீத பாட்டு இது தாவீதின் பாட்டு, சாலமன் பாடினான் உன்னத பாட்டு. சிறைச்சாலை கதவை திறந்ததும் ஒரு பாட்டு, சீலாவும் பவுலும் சேர்ந்து பாடிய பாட்டு. சிறைச்சாலை கதவை திறந்ததும் ஒரு பாட்டு, சீலாவும் பவுலும் சேர்ந்து பாடிய பாட்டு. சிங்கார பாட்டு இது சியோனின் பாட்டு, என் பாட்டு தனி பாட்டு. சிங்கார பாட்டு இது சியோனின் பாட்டு, என் பாட்டு தனி பாட்டு. எல்லோர்க்கும் சந்தோஷம் தரும் பாட்டு, சத்திய வேத பாட்டு. சங்கீத பாட்டு இது தாவீதின் பாட்டு, சாலமன் பாடினான் உன்னத பாட்டு. எத்தனையோ பாட்டு அது எல்லோரும் கேட்டு, எத்தனையோ பாட்டு அது எல்லாரின் பாட்டு. இயேசுவின் செல்ல பிள்ளை பாடுகின்ற பாட்டு இது இயேசுவின் பாட்டு, என் நேசரின் பாட்டு, என் பாட்டு தனி பாட்டு. எல்லோர்க்கும் சந்தோஷம் தரும் பாட்டு, சத்திய வேத பாட்டு. சங்கீத பாட்டு இது தாவீதின் பாட்டு, சாலமன் பாடினா உன்னத பாட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்றும் எதேச்சையாய் நடப்பதில்லை. நேற்று காரைக்குடியில் இயேசு உழைக்கிறார் சுகமளிக்கிறார் கூட்டத்திலே செய்தி அளிக்க நானும் மனைவியும் கடந்து சென்றிருந்தோம். இன்று காலையிலே என்னை அழைத்த பாஸ்டரோடு தொடர்பு கொள்ள முடியாதபடியினாலே இரவிலே நான் மனைவிடத்தில் சொன்னேன், இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்திற்காக திருச்சியிலே அந்த ஆலயத்தில் போய் நாம் ஜெபித்து ஆராதனையில் கலந்து கொண்டு இன்னும் மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வார் என்று வாஞ்சியோடு அதிகாலையிலே காரைக்குடியிலிருந்து கிளம்பி இந்த காலையில் இங்கு வர கிருபை செய்தார். என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா.
அருமையான போதகர் மூலமாக எனக்கு, என் மனைவிக்கு, என் மகன் மகள் பேரப்பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பலத்த அற்புதங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே செய்து வந்ததை நினைத்து நான் கர்த்தருக்கு அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய தகப்பனாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வல்லமையை இந்த பூமியிலே அனுப்பி அதை பெற்று நமக்கு தருகிற ஒரு போதகராகவும் கர்த்தர் கொடுத்ததை நினைத்து உங்களோடு கூட நாங்களும் இந்த அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட் மூலமாகவும் அவருடைய செய்திகள் மூலமாக அதற்காக நான் கர்த்தர் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த நாட்களில் என்னுடைய பேர மகனுக்கு அதிகமான காஃபிங் அதிகமாக இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது நான் மகனிடத்தில் சொன்னேன், இனி நாம் ஜெபித்து விட்டோம், ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பித்து, ஆனாலும் கூட ஃபாஸ்ட் இடத்துல ஒரு வார்த்தை நீ சொல்லப்பா என்று சொல்லி உடனடியாக அந்த அடுத்த நிமிடத்திலிருந்து படிப்படியாக அது டவுனாக வருவதை நாங்கள் பார்த்தோம். அவன் பாடசாலைக்கு தடையின்றி போக கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையானவர்களே, கடந்த 4 ஆண்டுகளாக இந்த சபையில் முக்கியமான கான்ஃபரன்ஸில் எல்லாம் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஒரே வாஞ்சை, இனி வரும் நாட்களில் செய்கிற ஊழியமானது பரலோக அனுபவத்தை பூமியிலே நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதை தேவன் இந்த தேசத்திலே இந்த சபையிலே வைத்து அதை நடத்துகிறதை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவித்து வருகிறோம். எவ்ரிதிங் which is supernatural is natural in heaven. அப்போ பரலோகத்தில் இது சாதாரண காரியம், பூமியிலேயோ இது ஒவ்வொருவருக்கும் சூப்பர் நேச்சுரல். ஆனால் இந்த ஆலயத்திலே பரலோக நேச்சுரல் அப்படியாக நேச்சுரலாக நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ சூப்பர் நேச்சுரல் பிகம்ஸ் நேச்சுரல் இன் திஸ் சர்ச். இது உலகத்திற்கு அதிகமாக இந்த 2017 கடந்து செல்லும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அனுமதிக்கிற நேரத்தில் இங்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை செய்து வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I see some light in Saravanan. Saravanan, I see a light in your head. I don't know the reason. Can you come? கர்த்தாவே, நான் பார்க்கும் இந்த ஒளி என்ன ஒளி அப்பா? அவர் தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்திற்கு அவர் அழைத்து சென்று ரதங்களையும் குதிரைகளையும் காட்டினேன். He told me, when you want a chariot, tell Saravanan. He asked for a chariot, the chariot will come to you. அந்த பரலோகத்தின் குதிரைகளை எப்படி இந்த அனுபவம் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு சாரதியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் the Lord is blessing you. எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொருளாதார ஆசீர்வாதம் உனக்கு வருகிறது. Yes, the light is going through you. உன் சரீரத்தில் அந்த விளக்கு எரிகிறதை பார்க்கிறேன். Isaiah chapter 30 verse 26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். 1000 வருட அரசாட்சியில் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலுக்கு உள்ள மொத்த வெளிச்சத்திற்கு சமானமாய் ஒரு நாள் வெளிச்சம் இருக்கும். கர்த்தர் தமது பிள்ளைகளை, யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் லைட், ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்கிறார். ஒளியின் தேவன் அவர். ஒளியின் வேகம் குறைந்து கொண்டே வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த ஒளியின் வேகம் இப்பொழுது உள்ள ஒளியின் வேகத்தை போல அல்ல. நோவாவின் காலத்தில் தான் அந்த ஒளியின் வேகம் ஒரு ஸ்டாண்டர்டாக மாறிச்சு, வானவில் தோன்றியது. எஸ் லார்ட், யூஸ் சரவணன், ஓப்பன் இஸ் ஐஸ், he will see your visions. Yes, yes, the light is flowing through you, son. Yes, 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 yes. Shabras kilkiatus, maskola, la siriatea. Oh, the angel is coming near you, sister. Yeah, the angels are going around. Thank you, Lord. Thank you for this morning service. Saturated anointing.
on the stage, there is a different kind of air. இதை பார்த்து சொல்லு கேமரா. சர்ச்சில் தான் இருக்கிறேன். சர்ச்சில் இருக்கும் பொழுது அது எப்படின்னா திடீர்னு வீடை பார்க்குற மாதிரி இருக்குது. வீட்டுக்குள்ளே நான் மட்டும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். அப்போ வந்து என் ஒய்ஃப் வந்து கதவை திறக்கிறாங்க, அவங்களால திறக்க முடியல. பட் ஆனால் டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது, திறக்க முடியல. ஏன்னா திறக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது, நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க காரில், ஒயிட் கலர் காரில் நீங்கள் வர்றீங்க, நீங்கள் வந்து மேலே வந்து ஏறி வந்து எங்கம்மா சரவணன் பாஸ்டர் நீங்கள் அதிசயமாக இருக்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க பாஸ்டர் மேலே தான் இருக்காருன்னா கதவை திறக்க முடியல, கதவை திறந்தா இருக்கானா திறக்க முடியல, உள்ளே போக முடியலனால அப்படின்னு. சரி நான் பார்க்குறேன், ஆர்டர் போஸ்ட் வரேன், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்றீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கதவை திறக்கிறீங்க, கதவை திறந்து உள்ளே வரீங்க. நீங்கள் உள்ளே வரவுடனே உங்களையும் என்னையும் சுற்றி ஒரு ரவுண்டு ஸ்கொயரில் ஃபுல்லாக நெருப்பு, நல்லா எரியுது அந்த நெருப்பு. ஆனால் ஒரு சொட்டு கூட அந்த நெருப்பு உங்களையும் என்னையும் வந்து எதுவுமே செய்யலை. பட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நீங்கள் அந்த பெட்டில் வந்து ப்ளஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சாஞ்சிருக்கிறீங்க. நான் பக்கத்தில் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். பயங்கர நெருப்பு, அது பார்க்கவே முடியல, அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. ஆனால் அந்த நெருப்பு சேதப்படுத்தவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறீங்க. அந்த ட்ரெஸ்ஸு எப்படின்னா இங்கிட்ட வந்து பிங்க் கலரு, இங்கிட்ட வந்து ஆஷ் கலரு. அந்த ட்ரெஸ்ஸு வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஷூ கொடுக்குறீங்க, டை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அடுத்து வரிசையாக பார்க்குறேன் அந்த ட்ரெஸ்ஸு ஒயிட் கலரு, ஃபுல்லு ஆஷ் கலரு, ஃபுல்லு ரெட்டு, ஃபுல் ப்ளூ கலர். அந்த ட்ரெஸ்ஸு வரிசையாக வருது. அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்க்குறேன். என்ன பாஸ்டர் அப்படின்ட்டேன், இதை நீ போட்டுக்கோ அப்படின்றீங்க. அதோட அந்த விஷயம் மறந்துச்சு பாஸ்டர். அது அதே மாதிரி ஆலயத்தில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 6 வருஷம் அதெல்லாம் பார்க்குறேன். திடீர்னு இப்போ நல்ல லைட்டு பளிச்சுன்னு தெரியுது. இது என்ன, அது ஏதோ என்ன பார்க்குறோமா, அது சும்மா நமக்கு தெரியுதா தெரியலையே இது அப்படின்னு. கொஞ்ச நேரம் கண்ண மூடி ஆராய்ச்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர பிரைட்னஸ் அப்படி வந்து ஒரு ஃப்ளிக்கர் வந்துட்டு ஒரு செகண்டில் அப்படி மறைஞ்சது. திடீர்னு பார்த்தா இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 பக்கமும் இருட்டாக இருக்கா, நடுவில் பார்த்தா அந்த ஃப்ளிக்கர் ஒரு 10 மெழுகுபத்தி ஏற்றினா இருக்கும். அந்த வெளிச்சத்தை விட அதை 100 மடங்கு ஆக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 2 சைடு மட்டும் அதை பார்க்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்க, ஜஸ்ட் பார்த்தோமா சார்? எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒரு சிஸ்டர் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒர்ஷிப் டயத்தில் ஐ saw that light. நீங்கள் பார்த்த அதே லைட்டை நான் பார்த்ததுனால தான் உங்கள் பேரை சொல்லி கூப்பிட்டேன். ஓகே, நீங்கள் பார்த்தது கர்த்தர் என்ன பாசார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சுருக்காரு, ஊழியத்தின் திட்டம். அந்த திட்டத்தை சீக்கிரத்தில் நிறைவேற்றுவார். We'll go together to heaven to see the chariots of heaven, horses of fire. God bless you. Thank you very much.
title of the message is Millennial Kingdom. 1000 வருட அரசாட்சி. அடுத்ததாக உலகத்தில் நடைபெற இருப்பது ராப்சர் ஆஃப் த சர்ச், திருசபையின் பிரித்தெடுப்பு. திருசபையின் பிரித்தெடுப்பிற்கு பின்பு 7 ஆண்டுகள் நாம் பரலோகத்தில் இருப்போம். பரலோகத்தில் இருக்கும் நாட்கள் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தின் நாட்கள். பூலோகத்தில் முத்திரை நியாய தீர்ப்பு, எக்கால நியாய தீர்ப்பு, கலச நியாய தீர்ப்பு. ஒவ்வொரு நியாய தீர்ப்புகளும் 7 பிரிவாக இருக்கும். 21 நியாய தீர்ப்புகள் முடிந்ததற்கு பிறகு அர்மகதோன் யுத்தம் நடைபெறும். 7 ஆண்டு முடிந்து அர்மகதோன் யுத்தம் முடிந்ததற்கு பிறகு இயேசு கிறிஸ்து பரசிய வருகையாக, பப்ளிக் கம்மிங்காக பூலோகத்துக்கு வருவார். மில்லி என்று லத்தீன் மொழியில் சொன்னால் அதற்கு 1000 என்று அர்த்தம். 100 மில்லி என்று சொல்கிறோம், லிட்டர் என்று சொல்கிறோம். ஆகவே மில்லி என்றால் 1000 லத்தீன் மொழியில். ஆனஸ் என்று சொன்னால் லத்தீன் மொழியில் வருடம் என்று அர்த்தம். மில்லேனியல் கிங்டம் பற்றி வேதத்தில் பல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். சங்கீதம் 72 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து ஏக சக்கராதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, எம்பரராக உலகம் முழுவதையும் ஆட்சி செய்யும் பொழுது குறுநில மன்னர்கள் பரிசுகளை கொண்டு வந்து அவரை வணங்குவார்கள் என்று 72ஆம் சங்கீதம் 9-11 சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷீசின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். உலகத்தின் எல்லா ராஜாக்களும் ஒரே ஒரு ராஜாதி ராஜாவை பணிந்து கொள்ளும் காலம் வருகிறது. அந்த காலத்துக்கு பின்புதான் 1000 வருட அரசாட்சி அந்த காலத்திலே நடைபெறும். அந்த சமயத்தில் நடைபெறுவது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகத்தில் பல இடத்தில் வருகிறது. 2ஆம் சங்கீதத்தில் வருகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 11ஆம் அதிகாரம், 65ஆம் அதிகாரம், எரேமியா 23ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 37, மீகா 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், சகரியா 14. இதில் தான் பிரதானமாய் இந்த 1000 வருட அரசாட்சியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நான் பார்க்க இருப்பது வெளிப்படுத்துகிற விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை பற்றியது. ஒரு அதிகாரம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியை பற்றி விளக்கமாய் பல குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம்தான். நான் கண்டேன், நான் பார்த்தேன் என்று சொல்லி 6 தடவை அவர் சொல்லுகிறதை பார்க்கணும். ஆண்டவர் உலகத்தில் நடக்கப் போகிற காரியத்தை எப்படி நடக்கும் என்பதை ப்ரீவியூவாக நமக்கு காட்ட முடியும். அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர், அவர் இடத்துக்கு அப்பாற்பட்டவர், பொருள்களுக்கு அப்பாற்பட்டவர். God is beyond time, beyond space, beyond matter. Time, space and matter cannot come and intervene in the execution of the work of the Lord. ஆண்டவருடைய திட்டத்தை, சித்தத்தை காலமோ இடமோ அல்லது காலம், இடம், மேட்டர், பொருளோ தடுத்து நிறுத்த முடியாது. நாம் விசுவாசிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த 3 காரியத்திற்கு மேல் நமக்கு வெற்றியை தருகிறார். We overcome the time factor. It is very difficult to overcome the matter. அந்த மேட்டரை ஓவர் கம் பண்ணிட்டோம்னா இருக்கிறதை இல்லாததை போல் அழைக்க முடியும். Between water and wine
only the chemical formula is different. Water has got the formula H2O, wine has got a different formula. Only chemical formula is changed. The change of chemical formula does a change in the matter. 2017 பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று அதிகமாக நினைத்தேன். ஆனால் காலம் ஓடிவிட்டதினாலே நியூ இயர் சர்வீஸில் சொல்ல முடியல. ஆதியாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. நோவாவினுடைய பேழை 17ஆம் தேதியிலே அரராத் மலையில் தங்கிற்று. ஆர்க் 100-150 நாட்கள் மழை பெய்து கொண்டே இருந்தது. ஆனால் 17ஆம் தேதி, the number 17 is significant. It rested on Mount Ararat. ஒரு நியூ இயர் ஆராதனையில் ஆண்டவர் சொன்னார், நீ இதுவரைக்கும் உன் வாழ்நாட்களில் 52 ஆண்டுகளில் 32 ஈஸ்டர் சர்வீஸில் பேசியிருக்க. இந்த ஈஸ்டர் சர்வீஸில் நான் வரேன், அதனால் நான் வந்தோடனே ஆராதனை எனக்கு கொடுத்துரு அப்படின்னார். அப்போ சொன்னேன், ஆடியன்ஸில் எல்லோரும் எந்திரிச்சு வாங்க, யாராவது வாங்க, இயேசு கிறிஸ்து உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே வந்திருக்காரு அப்படின்னு. எல்லாருக்கும் பயம். நீங்கள் என் ஒய்ஃப்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன், நான் ஆண்டவர்கிட்ட போனால் அவர் தொட்டார என்ன நடக்குமோ தெரியலையே. ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறாரு, வாங்கன்னு பாஸ்டர் சொல்கிறாரு, யாரும் வரமாட்டேங்க. ரொம்ப கோக்ஸ் பண்ண வேண்டியதாகிடுச்சு. தயவுசெய்து வாங்க, தயவுசெய்து வாங்க, ஒன்றும் நடக்காது, பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிட்டு வாங்க, ஒன்றும் பெரம்பு வச்சிருக்கல, அவர் அடிக்க மாட்டார். அப்படி சொன்ன பிறகு கொஞ்சம் தைரியமாக சிலர் வந்தாங்க. அதுலேயும் சிலர், நீ முன்னால் போ, நான் பின்னால் பார்த்துக்கிறேன் என்ன நடக்குது. ஆண்டவர் வந்து அந்த இடத்துக்கு வந்தோடனே I told, Lord, you have come, you take over the service. I have nothing to do with the service. My master is here. Blessed master, I hand over the service to you. I withdraw. It's your service. Lord, the Lord is touching him here. You have pain here. You have pain here. Pain is going. Lord touches you, son. ஆண்டவர் ரொம்ப ரியலாக இருக்கார். இந்த 2017 ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் அவர் சந்திக்க விரும்புகிறார் பர்சனலாக. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளை தேவதூதர்லேருந்து சிறியவனா, கொஞ்சம் லோயரா படைச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் எபிரேயரில் 2ஆம் அதிகாரத்தில் வந்தால் தேவதூதர்கள் பணிவிடையின் ஆவியாய் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு ஹோட்டலில் சர்வர் எப்படி இருக்காங்களோ, வெயிட்டர் எப்படி இருக்காங்களோ, அதை மாதிரி தேவதூதர்கள் இருக்கிறான்னு போட்டிருக்கு. அது எப்படி? அவங்களோட நம்ம சின்னவங்க தான் பெரியவங்களுக்கு ஊழியம் செய்வாங்க. எங்களை சின்னவங்களாக படைச்சிட்டு இப்போ வந்து தேவதூதர்கள் எங்களுக்கு பணிவிடை செய்வார்கள் என்று சொல்கிறீங்களே, எனக்கு கொஞ்சம் விளக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். பானு சொன்னார், படைக்கும்போது சின்ன பிள்ளையா அவனை படைத்த போது தேவதூதரிலும் சிறியவனாய் படைத்தேன். நீ வளர்ந்து வேதத்தை படித்து ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் தேவதூதரை விட பெரியவனாய் விட்டாய். தேவதூதர்கள் உனக்கு பணிவிடை செய்யும் பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள். சால்வேஷன் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். சிறியவனாக படைச்சார், ஆனால் ரட்சிப்படைஞ்ச உடனே தேவதூதர்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிடும். இப்போது கொர்நேலி வீட்டில் பிரசங்கம் பண்ணோம். தேவதூதர்கள் கொர்நேலி வீட்டுக்கு வராங்க. அப்போ கொர்நேலி சொல்ல வேண்டியது தானே, இன்றைக்கி ஸ்பெஷல் விசிட்டர்ஸாக வந்திருக்கீங்க பரலோகத்திலேருந்து, நீங்கள் மீட்டிங் இருக்குது, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு. ஐயோ, சிலுவையை பற்றி பிரசங்கம் பண்ணும் அதிகாரம், அந்த ரத்தத்தை குறித்து மேன்மை பேசும் அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. we cannot speak about salvation. அதனால் நான் போய் பேதுருவை கூட்டு வரேன் அப்படின்னு பேதுருவை போய் கூட்டு வரேன். அதனால் அப்போ பேதுரு பெரியவரா தேவதூதன் பெரியவரா? இவனால் பேச முடியாத
பேதுரு வந்து பேசுகிறான். அதுவும் வர முடியாதுன்னு சொல்கிறான், பெரிய பிகு பண்ணிக்கிறான், அதுக்கப்புறம் வந்து பேசுகிறான். தட் இஸ் கால் ஜென்டைல் பெண்டகாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. ரெவலேஷன் சாப்டர் 20 verse 1. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மரணம், பாதாளம், இந்த 2 திறவுகோல்கள். இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு சென்ற பொழுது அங்கேருந்து ரெவலேஷன் சாப்டர் 1 verse 8 2 சாவி எடுத்துகிட்டு வந்தார். ஒன்று மரணம், இன்னொன்று பாதாளம். அந்த பாதாளத்தின் சாவியை ஒரு தேவதூதன்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிசாசு, அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி 3 பேரையும் 1000 years with all the demons அரெஸ்ட் பண்ணிற. பிசாஸ், கள்ளத்தீர்க்கதரிசி, ஆன்டி கிரைஸ்ட் 3 பேரும் அவங்க டிமானிக் ஃபோர்ஸஸோட அரெஸ்டட். நரகம் என்ற சொல்லுக்கு 4 வார்த்தைகள் ஒரிஜினல் மொழியில் இருக்குது. ஆனால் நமக்கு தமிழில் எழுதும்போதும் சரி, இங்கிலீஷில் எழுதும்போது ஹெல் ஹெல் ஹெல்ன்னு போட்டுருவாங்க. அப்போ நமக்கு எந்த ஹெல்ல சொல்லுது அப்படிங்கிறது தெரியல. தேர் ஆர் 4 different places in the original பைபிள். நம்ம வேதாகமமானது ஆரம்பத்திலேயே பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பித்த காலத்தில் அச்சடித்த வேதாகமம் இருக்குது. அப்போ உள்ள பிளாக்ஸ் எல்லாம் உடன் பிளாக்ஸ். அந்த உடன் பிளாக்ஸில் புள்ளி வச்சா அது பிரிண்ட் பண்ணும்போது பேப்பரில் கிழிச்சிரும். அதனால் புள்ளி இல்லாத எழுத்தில் தான் அந்த பைபிள் அச்சடிச்சிருக்கு. இந்த பைபிளை நம்ம வித்தனா இட் வில் கோ ஃபார் அ வெரி ஹை ப்ரைஸ் பிகாஸ் இட் இஸ் பிரிண்டட் அபவுட் 300 years பேக். பேப்பரை தொட்டாலே கிழிஞ்சிற மாதிரி. அது மாதிரி இப்போ பக்கம்னு இருக்குன்னு வைங்களேன், பா கா கா மா, ஏன் பா இக்கு புள்ளி வைக்க மாட்டாங்க, புள்ளி வச்சா கிழிச்சிடும் பேப்பரை அப்படின்னு. அப்படி அந்த காலத்துலலாம் பைபிள் படிச்சிருக்காங்க. ஒரிஜினல் மொழியில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஒரு வேர்டு டார்டாரு, இதை நரகன் தான் போட்டிருப்பாங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. அந்தகார சங்கிலி, ஹியூபோசோஃபாஸ் என் கிரீக், அந்தகார சங்கிலினாலே கட்டி அந்த இடத்துல போட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நரகம்னு தான் தமிழில் போட்டிருக்கு. ஆனால் இது ஒரு செப்பரேட் பிளேஸ். இந்த இடத்துல நோவாவின் நாட்களில் பாவம் செய்து வீழ்ந்து போன தேவதூதர்கள் மட்டும் அங்கே இம்ப்ரிசன், சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரிஜினல் டார்டரு என்று கிரேக்கத்தில் இருக்கிறது. ஆனால் தமிழ் பைபிளில் நரகம்னு தான் போட்டிருக்கு. நரகம்ங்கிறது ஹெடிஸ். ஹேடிஸ் என்கிறது கிரேக்க வார்த்தை. ஹேடிஸ்க்கு ஷியால் என்பது ஹீப்ரு வார்த்தை. ஈக்குவலன். ஹேடிஸ் இன் கிரீக், ஷியால் இன் ஹீப்ரு, போத் ஆர் த சேம் பிளேஸ். அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு ஹீப்ருவில் இருக்குது, அது பேர் கெஹன்னா. எரேமியா 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் அக்னியிலே தகனிக்கிறதற்காக அவர்கள் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை கட்டினார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை. இந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கு ஜெருசலேம் சிட்டி வால்க்கு அவுட் சைடு இருக்கிறது ஹின்னோம் பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கில் அந்த எருசலேமில் உள்ள குப்பைகள், செத்து போன மிருகங்கள், எலி, இதெல்லாம் கொண்டு போய் கொட்டுவாங்க. அந்த பள்ளத்தாக்கு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் ஹோல் சில வேளை அங்கே பேர்ந்துருக்கும். அவங்க குப்பையை போடும்போது அந்த இடத்துல அந்த செத்த மிருகங்கள், நாயோ ஏதோ விழுந்துன்னு வச்சுக்கோங்க, அங்கே அக்கினி போட்டிருப்பாங்க. ஏன்னா போட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப குப்பை சேர்ந்துட்டுனா நிறைஞ்சு போயிடும்ன்ட்டு அதை எரிச்சிருவாங்க. அந்த இதில் அக்கினியும் அந்த புழுக்களும் நிறைந்த இடம் ஹின்னோம் பள்ளத்தாக்கு. அந்த ஹின்னோம் பள்ளத்தாக்கிலிருந்து வந்த வார்த்தை தான் கெஹன்னா. கெஹன்னா இஸ் த ஃபைனல் ஹெல், கடைசி நரகம். இந்த கெஹன்னால முதல்ல போடப்படுறது மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்கியபன்ஸ். ரைட் நவ் கெஹன்னா இஸ் எம்டி. ஹேடிஸுங்கிறது அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அபுசாஸ்.
அபுசாஸ்னா அதண்ட பாதாளம். அந்த அதண்ட பாதாளம் என்று சொல்லப்படுவது பூமியின் மைய பகுதியிலே இருக்கிறது. விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், பூமி கோள வடிவத்தில் உள்ள பூமிக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா மைய பகுதியில் ஃபயர் தான் இருக்கு. தட் இஸ் அ சார்ட் ஆஃப் ஹேடிஸ் தேர். இப்போ வேத புத்தகத்தை ஸ்டீஃபன் லாங்டஸ், அதுக்கப்புறம் ராபர்ட் ஸ்டெஃபனஸ் என்ற 2 பேரும் வசனங்களாகவும் அதிகாரங்களாகவும் பிரித்தார்கள். வசனங்களாகவும் அதிகாரங்களாகவும் பிரிப்பதற்கு முன்பு பைபிளில் வசனம் கிடையாது, சாப்டர் கிடையாது. இப்போ ஆதியாகமம்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அப்படியே எழுதிட்டு போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்துக்கும் கிரேக்கத்தில் வாசித்து பார்த்திங்கன்னா கெய் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்கும். கெய் அப்படின்னு சொன்னால் ஆண்ட் என்று அர்த்தம். ஆகவே ஒவ்வொரு வசனத்தையும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 19ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனங்கள், 20ஆம் அதிகாரத்தில் எல்லா வசனமும் ஆண்டு ஆண்டு ஆண்டுன்னு ஆரம்பிக்கும். ஆண்டுன்னு எந்த பேசும்போது யாராவது வசனத்தை ஆரம்பிப்பாங்களா? ஏன்னா அதெல்லாம் ஒரே தொடர்ச்சி. அதனால் ஆண்ட் ஆண்ட் கே என்ற கேஏஐ என்ற கிரேக்க சொல் போடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் என்றால் பிசாசு எப்படி ஒருத்தனை தாக்குகிறது என்ற கேள்வி வரும். பிசாசுகளின் கூட்டத்தில் 4 விதமான பிசாசுகள், 4 குரூப்ஸ் இருக்கு. எபிசியன்ஸ் சாப்டர் 6 verse 12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் இருக்கிறது. அது யாரோடு என்று சொல்லி இங்கே 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இந்த சொல்லப்பட்ட 4 பர்சனாலிட்டிஸ், துரைத்தனங்கள்ங்கிறது பர்சனாலிட்டிஸ். இன் கிரீக் பைபிள் இட் சேஸ் ஆர்காஸ், புரோஸ்டாஸ், எக்ஸூசியாஸ், காஸ்மோக்ரட்டாராஸ், பிரஸ்டோ, நியூமட்டிகாஸ், பொனரியா, சிஸ் என்று கிரேக்க வேதாமத்தில் போட்டிருக்கு. இதில் ஆர்காஸ் அண்ட் எக்ஸூசியாஸ் என்கிறது 2 விதமான 2 groups ஆஃப் டீமன்ஸ். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் என்று சொல்லுவது பிசாசின் கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். துரைத்தனங்கள்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பிசாசு, அதிகாரங்கள்ங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் பிசாசு. அது 2 ஆர்காஸ் அண்ட் எக்ஸூசியாஸ் என்று சொல்லி கிரேக்கத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த 2 கைண்ட் ஆஃப் டீமன்ஸுக்கு பேர் கிரவுண்டு டீமன்ஸ், இந்த எர்த்தில் உள்ள டீமன்ஸ். ஆர்காஸ் அண்ட் எக்ஸூசியாஸ் அது பூலோகத்து பிசாசுகள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. கவனமாக கவனிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி. இந்த துரைத்தனங்கள்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் கிரவுண்ட் டீமன்ஸ், அதிகாரங்கள்ங்கிறது இன்னொரு குரூப் ஆஃப் கிரவுண்ட் டீமன்ஸ். இந்த 2ஐயும் பவர்லெஸ் ஆகிட்டாரு கல்வாரி சிலுவையில். அப்போ நம்ம பிசாசு துரத்தும் போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்து மேற்கொண்டதினாலே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கிரவுண்டில் ஊந்து போகிற பிசாசு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பாவம் இருக்கும் பொழுது அந்த பாவம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வாசலை திறக்கிறது. அந்த வாசல் வழியாக இந்த துரைத்தனங்கள், அதிகாரங்கள் உள்ளே பிரவேசிச்சு. அதைத்தான் நம்ம துரத்துறோம். பல விதத்தில் அது வரும். அந்தகார லோகாதிபதி, 3rd group, அது 2ஆம் வானத்தில் இருக்கு. அந்தகார லோகாதிபதியின் வேலை என்ன? சுவிசேஷத்தின் ஒளி பிரவேசிக்க கூடாதபடி ஒரு இடத்துல சுவிசேஷம் பிரசங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்க கூடாதபடி அந்தகாரத்தை உண்டாக்கி அந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் போதே தூங்கிடுவான்.
என்னது, ஏன் தூங்குறான்? ராத்திரியில் தூக்கம் வராமல் மாத்திரை போட்டும் தூங்க மாட்டான். ஆனால் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல பிரைஸ் தி லார்ட்னு ஆரம்பித்த உடனே அப்படின்னு தூங்கிடுவான். காரம் அந்தகார லோகாதிபதி, அந்தகாரத்தை உண்டாக்கிடுவான். ஒருத்தர் டிஎல் மூடி கூட்டத்துக்கு போனார். டிஎல் மூடி கூட்டத்துக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போனான். அவரை கூப்பிட்டு போனோடனே நான் என்ன நடந்தாலும் ரட்சிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு காதில் கை வச்சுக்கிட்டான். பிரசங்கம் பண்ணுறது கேட்கவே இல்லை, காதில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். நீ வர சொன்ன நான் வந்துட்டேன், ஆனால் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கான். இவன் ஜோம் பண்ணியிருக்கான், கர்த்தாவே இவன் கேட்கட்டும் கர்த்தாவே அப்படின்னு. அப்போ அவன் ஜோம் பண்ணோன்னு ஒரு ஈ வந்து மூக்கில் உட்காந்துச்சு. அந்த ஈயை விரட்டுறதுக்கு காதை எடுத்தா, நீ ரட்சிக்கப்படலன்னா நரகத்துக்கு போங்க ஒரு சென்டென்ஸ் உள்ளே போயிடுச்சு. உடனே அவன் ஏசுகிறது, ஏப்பா என்ன நரகம்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு ரட்சிக்கப்பட்டான். இந்த அந்தகார லோகாதிபதி சில சமயத்தில் ஃபெயில் ஆயிடுவான். சியோன் விஸ்வாஸ் தேவாலயத்தில் அந்தகார லோகாதிபதி வந்து எல்லாருக்கும் தூக்கம் கொடுத்து பார்த்தான். அவங்க தூங்கலை, வெளியே போய் முகத்தை கழுவிட்டு வந்து உட்காண்டாங்க. அப்போ அவன் சொல்லுவான், அந்தகார லோகாதிபதி, வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனை, அது ஆர்மி, பெரிய ஆர்மி. அந்த ஆர்மி நியூமெட்டிகாஸ் பொனாரியாசிஸ், அந்த ஆர்மியை இந்த இடத்துல ரிவைவல் நடக்குது, நீ இறங்கி வா. அந்தகார லோகாதிபதி இறங்கி வருவான். ஆகவே 2 categories Jesus Christ made null and void, and 2 other categories are there for which you need to have a special anointing to overcome the demon. இந்த தூதன் பாதாளத்தின் திறவுகோல் இயேசு கிறிஸ்துட்ட வாங்கிட்டு வந்தான். பெரிய சங்கிலி, சங்கிலின்னு நம்ம இரும்பில் செய்த சங்கிலின்னு நினைக்காதங்க. ஏன்னா கதிரேனருடைய நாட்டில் இருந்த அந்த வாலிபன் யாராலும் அடக்க முடியவில்லை. சங்கிலிகளினால் கட்டினாலும் சங்கிலியை தெரிச்சிட்டு உடைச்சிட்டு அவன் வந்துடுவான். அதனால இரும்பு சங்கிலி இல்லை, என்ன சங்கிலி? நம்ம எல்லாம் பிசாசை பைண்ட் பண்ணுறோம். பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அந்த பைண்டிங், எல்லாருடைய ஜெபமும் சங்கிலி சங்கிலியாக இருக்குது. அந்த சங்கிலி, இந்த ஜெப சங்கிலியை பிசாசினால் என்ன செய்ய முடியாது, உடைக்க முடியாது. இந்த சங்கிலி வந்து பெரிய கதவுகளை கட்டுற பெரிய சங்கிலியாகவும் இருக்கலாம், அல்லது கழுத்தில் போடுற சின்ன சங்கிலியாகவும் இருக்கலாம். ஆனால் நம்ம தனிப்பட்ட ஜெபம் பண்ணுறது அது சின்ன சங்கிலி. ஒரு பவுனுக்கு சின்னதாக போடுவாங்களே அந்த சங்கிலி. பெரிய கதவுகளை கட்டுறதுக்கு பெரிய சங்கிலி. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்ன அதுனா ஒரு சின்ன சங்கிலி பெரிய சங்கிலி ஆகுது. எப்படி ஆகுது? பூலோகத்தில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும். அப்போ 2 பேர்னா 2000 தானே கட்டணும். எர்த்லி அரித்மேட்டிக் என்ன சொல்லுது? ஒருத்தன் 1000 பேர் அடித்தா 2 பேர் எத்தனை பேர் அடிப்பான்? 2000. பிள்ளைங்க கணக்கு சொல்லும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? 10,000. என்ன அது? 2 பேர் சேர்ந்துட்டாலே போதும். 3வது இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்துடுறார். 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்துல அவரும் இருக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவருக்கு கோரம் வந்து எத்தனைது? 2 சாட்சியினால் ஒரு சத்தியம் நிறுவப்படும். 2 பேர் போதும் அவருக்கு. 10,000 பேரை துரத்திடுவார். அடுத்தது 2ஆம் வசனம். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதில் சீல் வச்சுட்டான். கவர்மெண்ட்டில் சில இடங்களில் சீல் வைக்கிற மாதிரி ஆண்டவர் சீல் வச்சுட்டார். சங்கிலியே உடைக்க முடியாது, சீல் வச்சதை உடைக்கவே முடியாது, அதை மீறி வைக்க முடியாது. அதனால் உலகத்தில் 3 விரோதி: பிசாசு, உலகம், மாம்சம். இந்த 3 விரோதிகளில் ஒரு விரோதி முற்றிலும் அடைக்கப்பட்டாயிற்று, இம்ப்ரிசன். அப்புறம் 2 விரோதி தான் இருக்காங்க. இந்த 2 விரோதி 1000 வருட அரசாட்சியிலே அவர்கள் மக்களை கீழே தட்ட பார்ப்பாங்க. அதனால் பிசாசு இல்லாதனால பாவம் 1/3 குறைஞ்சிரும்.
பாவம் குறைஞ்சதுனால மாம்சமும் கிறிஸ்து ஆட்சி செய்கிறதுனால குறைஞ்சிரும். உலகத்தினுடைய அட்ராக்ஷனும் போயிடும். ஏன்னா தேவன் எல்லாத்தையும் சப்ளை பண்ணுறதுனால. சேட்டன் வில் பி பவுண்ட் ஃபார் 1000 years. நம்ம உயிரோடு இருக்கிறவர்கள் மாற்றப்படுவார்கள். இப்போ உள்ள சரீரம் கிரேக்கத்தின்படி சைக்கிகான் சோமா, இந்த மாம்சீக சரீரம், அது ஆவிக்குரிய சரீரமாக மாறும். நுமட்டிகான் சோமா, சோமானா பாடி, அந்த ஆவிக்குரிய சரீரமாக மாறினா 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவரோடு கூட அரசாளுவோம். ஏசாயா 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்திலே கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். உலகத்தில் தண்ணி தட்டுப்பாடு குடிக்க தண்ணி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இறங்கி அந்த வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன வசனத்தில் ஏசாயா 41:18 சொன்னதுபடி, அதே மாதிரி 30:23 ஐசாயா 30:23. அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார். அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும். அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும். அந்த 1000 வருட அரசாட்சியில் தண்ணி தட்டுப்பாடுன்னு இருக்காது. பூமியிலிருந்து ஆர்டிசான் ஃபவுண்டன்ஸ், வானத்தின் மழை பெய்து வனாந்தரமெல்லாம் செழித்து செழிப்பான நிலமாக மாறும். அதுக்கப்புறம் ஒரு நாள், கொஞ்ச நாளைக்கு, பல மாதங்களுக்கு முன்பாக என் ரூமில் ரொம்ப டஸ்ட் அடைஞ்சிருச்சு. அப்போ கொஞ்சம் ஒரு டவல் எடுத்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணேன். கொஞ்ச நேரத்தில் எனக்கு வீசிங் ஆயிடுச்சு, டஸ்ட் அலர்ஜி ஆயிடுச்சு. என்ன செய்யன்னு தெரில, மூச்சு விட முடியல, ஆஸ்மா மாதிரி ஆச்சு, டஸ்ட் அலர்ஜி. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன செய்யுதுன்னு தெரில, இப்போ மெடிக்கல் ஸ்டோர் போய் அஸ்தாலின் பப்ஸ் வாங்கிட்டு வா, என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், யூ வில் ப்ரீத் சம் ரேர் ஏர். இப்போ உள்ள இந்த சூழ்நிலையில் ஒரு புது காற்று, அது இந்த ரூமுக்கு வெளியே உள்ள காற்று மாதிரி இல்லை, இது வேற ஒரு காற்று. அதை நீ கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் சுவாசி அப்படின்னாரு. 5 minutes ஐ வாஸ் ப்ரீதிங் தட் ஏர். நல்லா ப்ரீத் பண்ண 5 நிமிஷத்தில் எல்லாம் சரியாச்சு. உடனே கேட்டேன், இது என்ன காற்று? அங்கே உள்ள காற்று மாதிரி இல்லை, நீங்கள் இது என்ன காற்றுன்னு. பூமியானது தூய்மை கேடு அடைந்தது. ஃபேக்ட்ரி புகை, அந்த புகை, வேண்டாத கழிவுகளிலிருந்து வந்த கேஸு எல்லாம் ஆயிடுச்சு. ஒரு வசனம் இருக்குது, பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கும் காலம் வந்தது அப்படின்னு இருக்கு. When Jesus Christ is ruling and reigning, the air pollution will be completely removed. அதனால் செடிகள்லாம் நல்லா வளரும். உரம் போட தேவையில்லை, உரம் போடாமலே வளரும். சாபத்தின் நிமித்தமாக வந்த முள் மாத்திரம் வளராது. பூமியானது முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்பது லெட் தேர் பி முள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. முள் என்னைக்கு சாபம் சொன்னாரோ அன்னைக்கே அது முளைக்க ஆரம்பிச்சிது. தண்ணி ஊற்றாமல் உரம் போடாமல் முளைக்கக்கூடிய உலகத்தில் ஒன்று என்னது? முள். அதுதான் சாபத்தின் அடையாளம். நீங்கள் ஒரு நிலம் வாங்கி போட்டு அதை அப்படியே வேலி அடைச்சி விட்டுருங்க. ஒரு மாதம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்கும்? முள் செடி, பார்த்தீனியம், அப்படி இப்படி முளைச்சிருக்கும். நான் விதைக்கவே இல்லையே, இது எப்படி முளைச்சிது? யார் தண்ணி ஊற்றுனா? யார் உரம் போட்டா? ஒருத்தரும் உரம் போட தேவையில்லை, தண்ணி தெரியல, முள் தன்னால் முளை. அந்த முள் இருக்காது. இந்த முள்ளைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன் தலையில் முள்முடியாய் அவர் சூட்டினார். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்ற சமயத்தில் முள்ளுகளுக்குள் அகப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் இது பண்ணான். சாபங்களுக்கு மத்தியில் அகப்பட்டவர். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சாபங்களையும் கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து தீர்த்தார். சாபத்தின் அடையாளம் என்ன?
உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு அப்புறம் பெரிய அதிகாரம், அவ்வளோ வாசித்து பாருங்கள். அதுதான் சாபத்தின் அடையாளம். இந்த சாபத்தின் அடையாளத்தில் எதுவுமே உங்களை நிரந்தரமாக தொடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த முள்முடியை அவர் தூக்கி சுமந்தார். 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 4 தடவை கண்டேன் 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 அப்படின்னு சொல்கிறார். கண்டேன். ஆண்டவருக்கு இனி நடக்க போகிறதெல்லாம் ப்ரீவியூவில் நமக்கு காட்ட முடியும். எத்தனையோ தடவை இன்னும் 2 வாரம் கழித்து யூத ராஜ சிங்கம் நம்ம இடத்துல கர்ஜிக்கிறதை பார்ப்பீர்கள் என்று நான் சொல்லியிருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு, இந்த சர்வீஸில் என்ன நடக்க போகுதுங்கிறத ஆண்டவர் யார் யார் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க, இப்போ க்ரௌட் ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் காட்டும்போது நீங்கள் இந்த சர்வீஸ் ஆண்டவர் 7 மணிக்கு காலையில் நான் ஜெபம் பண்ணும்போது இந்த க்ரௌடை காட்டுறாருன்னு வைங்க, நீங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் அந்த படத்தில் காட்டுவார். இன்றைக்கி சென்னைப்பட்டினத்துலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இப்படி சாட்சி சொல்லுவார் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். எப்படி கரெக்டாக அவர் வர்றாரு, அவர் அப்படியே சாட்சி சொல்கிறாரு. எப்படி ஆண்டவர் ப்ரீவியூவில் காட்டுறார். காலத்துக்கு முன்னாலும் போக முடியும், காலத்துக்கு பின்னாலும் வர முடியும். மேட்டர் மேலே கம்ப்ளீட் அதிகாரம். யூ கேன் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் மேட்டர். இப்போ ஒரு கட்டி வந்திருக்கு, அந்த கட்டி என்னது? அது ஒரு மேட்டர். ஒயிட் காப் செல்ஸ் எல்லாம் செத்து போய் கூடியிருக்கு தான் கட்டி. அதை நீ பார்த்து பேசலாம். எனக்கு பயங்கரமான கட்டி ஒன்று வந்து, பெரிய கட்டி, நாவப்பழம் பெருசு வந்துச்சு. ஐ டெஸ்ட்ராய் த மேட்டர். இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்க முடியும் என்றால் அதனுடைய ரிவர்ஸ், மறுதலை, இருக்கிறதை இல்லாததை போல் சொல்ல முடியும். இதெல்லாம் எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு யாரும் டீச் பண்ணல, ப்ராக்டிஸ் பண்ணல. நான் டீச் பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதனால் உண்டாது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். ஒரு சமயத்தில் நான் பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருக்கும்போது 15 பேர் சாயங்காலத்தில் ப்ரேயரில் இருக்கணும், 15 பேர் ப்ராக்டிக்கலாக ஊருக்குள்ளே போய் சுவிசேஷம் சொல்லிவிட்டு யார்கிட்ட சொன்னாங்க என்னன்னு விவரம் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் பைபிள் காலேஜ் அசைன்மெண்ட். சாயங்காலத்துக்கு பெங்களூரில் ஏதோ கலாட்டா, எல்லா ஹோட்டலும் அடைச்சிட்டான். அதனால் சுவிசேஷம் சொல்ல போனவங்க எல்லாரும் வீட்டுக்கு திரும்பிட்டாங்க, பைபிள் காலேஜுக்கு திரும்பிட்டாங்க. திரும்பிட்டு, பாஸ்டர் எந்த ஹோட்டலும் இல்லை, நாங்கள் சாப்பிடணும். குக்கு சொல்கிறான், இந்த 15 பேருக்கு தான் சமைச்சிருக்கோம், மற்ற 15 பேர் காசு கொடுத்து ஹோட்டலில் சாப்பிடுங்கன்ட்டோம், அவங்களுக்கு ஹோட்டல்லாம் அடைச்சிட்டான். அதனால் அந்த காசை கொண்டு வந்துட்டாங்க, இப்போ சாப்பாடு போட்டாங்க. என்ன பண்ணுறது? 15 பேருக்கு சமைச்சிருக்கு, 30 பேர் வாழ்ந்துருக்காங்க. மல்டிப்ளை ஆடுமா. அந்த மெஸ் மேனேஜர் சுதாகர் ரெட்டி, அவர் இப்போ அங்கே மிடில் ஈஸ்டில் மஸ்கட்டில் பாஸ்டராக இருக்கார், தெலுங்கு சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் 15 பேருக்கு சமைச்சிருக்கோம், 30 பேர் வந்திருக்கானுங்க. பரவாயில்ல, 30 பேர் தானே, 5000 பேருக்கு ஆண்டவர் போஷித்தார், மேலான காரியம் செய்வேன்னு நீ ஜெபம் பண்ணிட்டு கொடு. அவன் எல்லாரும் 30 பேரும் சாப்பிட்டு, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊதுப்பா, நம்ம குக்கை வச்சுருக்கான் சாம்பார், நீங்கள் வேறு குக்கை வச்சானா, சூப்பராக இருக்க சாம்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து சுதாகர் ரெட்டி வந்து, பாஸ்டர்மா பாஸ்டர் வாங்க, ஏன்பா நாங்கள் சாப்பிட்டோம். இல்லை இல்லை இல்லை, நம்ம மிஸ் சாப்பாடு. நம்ம மிஸ் சாப்பாடா? இல்லை பாஸ்டர் வந்து சாப்பிடுங்க, நானும் ஒய்ஃபும் போய் சாப்பிட்டோம், சூப்பர் சாம்பார். சரியா? ஏன்? பரலோகம் பெருக செய்தது. யூ கேன் ஹேவ் victory over matter, victory over time, victory over any forces of darkness. Ezekiel 34:24. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன்.
12 ட்ரைப்ஸையும் தாவீது ரூல் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரைபையும் அப்பாசல்ஸ் ரூல் பண்ணுவாங்க. மேத்யூ 19:28 அது இருக்குது, லூக்கா 22:30 இருக்கு. ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, நாங்கள் 1000 வருட அரசாட்சிக்கு ஆயத்தப்படுறோம். பிசாசின் மேல் நீங்கள் கொடுத்த வெற்றிக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு வல்லமையின் சாட்சியாக we will overcome time, we will overcome space, we will overcome matter. நீங்கள் செய்த காரியத்தை பூலோகத்தில் இருக்கும்போது செய்ததை நாங்கள் செய்வோம். இயேசுவின் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய விசுவாசத்தை வளர்க்கும்படியாய், விசுவாசம் உயர்ந்து வரும்படியாய், மழை பெய்து தண்ணீர் உயர்ந்து ரிசர்வாயரில் வர்றது போல விசுவாசம் வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தில், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். இந்த காலை வேளை நம் மத்தியிலே மகிமையின் தேவன் எழுந்தருள் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி தேவனை வரவேற்போமா? கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த காலை வேளை நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தருள் இருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லி தேவனை துதிப்போம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. அந்த தேவனை உயர்த்தி பாடும். கரங்களை உற்சாகமாய் தட்டி தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். சத்தத்தை உயர்த்துவோமா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே திறந்து வழிவிடுங்கள், படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சொல்லுமா? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள், படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். இயேசு உள்ளே நுழையட்டும். இயேசு உள்ளே நுழையட்டும். கரங்களை உயர்த்தும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. இயேசு மகிமையின் ராஜா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உரிமையன்றோ. சொல்லுமா? மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும்,
இரட்சகரேசுவை தேடுவோம், அவரை நாடுவோம் தினமும். இரட்சகரேசுவை, நம் இரட்சகரேசுவை, நம் இரட்சகரேசுவை. கரங்களை உயர்த்தி, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. கரங்களை உற்சாகமாய் தட்டி மனமகிழ்ச்சியோடு தேவாதி தேவனை உயர்த்துவோம். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார், அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார். கர்த்தர் மலை மேல் ஏற தகுந்தவன் யார், அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார். சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே, சுத்தமான கைகள் தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன் தானே, உடையவன் தானே. கரங்களை உயர்த்தி, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். சத்தமா சொல்லுவோமா? வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். இயேசு உள்ளே நுழையட்டும், இயேசு உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா, இயேசு மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை உற்று நோக்கி ஆராய்ந்து அறிகிற தேவன் என்னை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் எவ்வளவு அழகானவை, அவைகள் அக்கினி மயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழம் அறியும் கண்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை துதிப்போம். கரங்களை உற்சாகமாய் தட்டி
என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி அந்த உன்னத கண்களை நினைத்து, எங்களுடைய பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், எங்களுடைய ஜீவனை காக்கும் ஜீவ கண்கள், எங்கள் பாதை நோக்கும் தேவ கண்கள், எங்கள் அன்பரின் அன்பு கண்கள் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாவம் போக்கும் பரிசுத்த கண்கள், என் ஜீவன் காக்கும் ஜீவ கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் அன்பரின் அழகு கண்கள், என் பாதை நோக்கும் தேவ கண்கள், என் அன்பரின் அழகு கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். பூமி எங்கும் உலாவும் கண்கள், அதன் குடிகளை ஆராயும் கண்கள், உறங்காது நம்மை காக்கும் கண்கள், நம் இனியரின் இனிய கண்கள். பூமி எங்கும் உலாவும் கண்கள், அதன் குடிகளை ஆராயும் கண்கள், பூமி எங்கும் உலாவும் கண்கள், அதன் குடிகளை ஆராயும் கண்கள், உறங்காது என்னை காக்கும் கண்கள், என் இனியரின் இனிய கண்கள், உறங்காது என்னை காக்கும் கண்கள், என் இனியரின் இனிய கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள்.
பதித்த ஒப்பற்ற கண்கள், பாலினால் கழுவிய கண்கள், நேர்த்தியாய் பதித்த ஒப்பற்ற கண்கள், நதி ஓரம் தங்கும் புறா கண்கள், என் ராஜாவின் ராஜ கண்கள், நதி ஓரம் தங்கும் புறா கண்கள், என் ராஜாவின் ராஜ கண்கள். என்ன அழகு இயேசுவின் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், அக்கினிமயமான அழகு கண்கள், என்னை உற்று நோக்கி ஆழமறியும் கண்கள், என்ன அழகு இயேசுவின் கண்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், அவர் நன்மைகளை செய்கிற தேவன். கடந்த வருடம் முழுவதுமாய் நம்மை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தேவனை உயர்த்தி அவருடைய கண்களை நினைத்து, உம்முடைய அழகான கண்களை நாங்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாங்கள் உயிர் வாழ்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு உயிரோடு நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் உயிரோடு இருக்க முடியாது. உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டது என்று சொல்லி தேவனிடத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்போமா? அப்படியே நவமான பாஷையில பேசி தேவனை நாமத்தை துதிப்போமா? சத்தத்தை உயர்த்துவோம். ரீதி சந்தரதரதரே அந்தரே ஊரதமஷேரதலதே அந்தரோ. தேவனுடைய மகிமை இந்த காலை வேளையிலே, the presence of God is filled in this place. ரிஷகரதி அந்தரபஷேதிரிகா. சத்தத்தை உயர்த்துங்க, உயர்த்துங்க, உயர்த்துங்க. ரிகலதா ஷேரதா மாதி அந்தருதி ஷீரஹலதே அந்தரதா. உம்முடைய கண்களினால் எங்களை நீங்க பார்த்தீங்களே ராஜா, எங்களை நேசிச்ச தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரீதாக்ஷந்தரே கலாதி அந்தரே சொல்லுமா. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சத்தத்தை உயர்த்தி, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மீண்டும் சொல்வோமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட நம்மை அவர் வேண்டும் என்று சொல்லி நம்மை சேர்த்து அணைத்து கொண்ட நல்ல நேசர், அந்த நல்ல நேசரை உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட எங்களை நீங்கள் அணைத்து கொண்டீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தில் சந்தரே
எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். சொல்லுமா, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத நம்மை அவருடைய காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசர். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. மீண்டுமா சொல்லுமா, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மை தொட்டு பார்க்க ஆசை ராஜா. உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நாங்கள் எப்படி ஆகிடும் தொட்டு விட வேண்டும். அன்று பெரும்பாடுள்ள ஸ்திரீ உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே சுகம் பெற்றார்கள். அதே போல இன்றைக்கு உம்மை தொட்டு விட வேண்டும் அந்த வாஞ்சையோடு நாங்களும் பக்கத்தில் நெருங்க வேண்டும் ராஜா என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்போம். தொட்டு பார்க்க ஆசையே, உம்மை தொட்டு பார்க்க ஆசையே. கேட்போமா தேவனிடத்துல? தொட்டு பார்க்க ஆசையே, உம்மை தொட்டு பார்க்க ஆசையே. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படியாகிலும் தொட்டுவிட ஆசையே. சொல்லுமா, உங்க பாதத்தை பிடிச்சு கண்ணீரால நனைச்சி தொட்டுவிட ஆசையே. உங்க வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படியாகிலும் தொட்டுவிட ஆசையே. உங்க பாதத்தை பிடிச்சு, உங்க பாதத்தை பிடிச்சு கண்ணீரால நனைச்சு முத்தமிட ஆசையே. ஆசையே ஆசையே இயேசுவே, என் இயேசுவே,
ஆசையே என் இயேசுவே இயேசுவே. சொல்லுமா, நன்றி சொல்ல ஆசையே உமக்கு நன்றி சொல்ல ஆசையே. சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ல ஆசையே உமக்கு நன்றி சொல்ல ஆசையே. இதுவரை தாங்கினி இதுவரை தாங்கினி இனிமேலும் ஏந்துவி நன்றி சொல்ல ஆசையே. என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றினி நன்றி சொல்ல ஆசையே. சொல்லுவோமா, இதுவரை தாங்கினி இனிமேலும் ஏந்துவி நன்றி சொல்ல ஆசையே. தேங்க்யூ ஜீசஸ். துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி நன்றி சொல்ல ஆசையே. கரங்களை உயர்த்தி ஆசையே ஆசையே. ஓஹோ இயேசுவே என் இயேசுவே. நானாகவே வந்திருக்கிறேன் பிரசன்னத்தில் சத்தத்தை உயர்த்துவோமா. நீ நானாகவே வந்தே. தேங்க்யூ ஜீசஸ். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை. நோவாவை போல் நீதிமானும் அர்ப்பணிப்போம் தேவனுடைய சமூகத்தில். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை. நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் தானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்திரு. முழுமை அர்ப்பணிப்போம். பிரசன்ன ரிஷந்தரே கராதியாந்திரோ. நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா. மார்த்தாளை போல நாங்க ஒழுங்கில்லை. மார்த்தாளை போல் நாங்கள் உம்மை சேவிக்கவில்லை. மரியாளை போல நாங்கள் உங்களை நேசிக்கல ராஜா. எஸ்தரை போல நாங்கள் உமக்கு எதையும் செய்யவில்லை. எலிசபெத்தின் நற்குணங்கள் எங்களில் ஒன்றுமே இல்லை. எங்களை பரிசுத்தமாக்கு ராஜா. உடைய சித்தத்தை செய்கிறவர்களா எங்களை மாற்று. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலை.
மரியாளை போல் உம்மை நேசிக்கலை. சொல்லுங்க. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலை. மரியாளை போல் உம்மை நேசிக்கலை. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நானாக தானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்தேன். அப்படியே நவமான பாஷையில பேசி ஓ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா ரீதி சந்தரை கமாராதியே ரீ பாபா சந்தரி கலதராதி அந்தரோ ரீ கபாபாலாதி ரீ கலதே சந்தரி மாமாமா. எங்களை முற்றுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களை உடைய கரத்துல தருகிறோம். ஓ ரீ கமாமா சந்தரே. மீண்டும் சொல்லுவோம். யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே. நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் தேங்க்யூ நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே. தானியேலை போல் உம்மை வேண்டவில்லை. நானாக தானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்தேன். பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? கடைசியா ஒரு விஷயம் சொல்லுமா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே. மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நானாக தானாக வந்திருக்கிறேன். நானாகவே வந்தேன். தேங்க்யூ லார்ட். பிரசன்னத்தில் வந்தேன். சந்தரிக்க பாபா நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? கர்த்தருடைய பிரசன்னத்தில் கூடியிருக்கிற நாம் தேவனுடைய அருமையான வார்த்தைகளை நாம் கேட்ட இந்த காலை நேரத்தில் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தின் அன்பு சகோதரர் நமக்கு வழங்கினார். எனவே இந்த நாள் தேவன் நம்மை கூட்டி சேர்த்த நாள். எனவே நம்ம வேதத்திலிருந்து அநேக காரியங்களை பார்த்தோம். வாங்கவும் விற்க முடியாத ஒரு காலத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். என்னுடைய வருகைக்கு சமீபமாக இருக்கிறது. வருகைக்குரிய சகல அடையாளங்களும் நடக்கிற இந்த காலத்தில் நாம் வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு எச்சரிப்பின் செய்தியாக ஊழியக்காரர் மூலமாக கேட்ட 1000 வருட அரசாட்சியின்குரிய ரகசியங்களை
அந்த அனுபவங்கள் எல்லாம் வரும்படியாக, அதுக்கு ஆயத்தப்படும்படியாக நம்ம கண்களை மூடி ஜெபம். ஜீவல் அன்பின் தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாள் எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்கு சோத்திரம் அப்பா. நல்ல ஆராதனை கொடுத்து, நல்ல செய்தியை கொடுத்து, நல்ல சாட்சிகளை எழுப்பி கொடுத்தீர் ஆண்டவரே, சோத்திரம் ராஜா. அப்பா, அந்தகார லோகாதிபதி வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளின் ஆவிகளின் பொறுப்பை நிர்மூலமாக்குற பொறுப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேப்பா. துறைத்தனங்களையும் அதிகாரங்களை நீ முறியடித்து, ஆனால் வானமண்டலத்தில் பொல்லாத செல்லும் அந்தகார லோகாதிபதிகளை முறியடிக்கிற பொறுப்பை எங்கள் கரத்திலே, சபையின் கரத்திலே, மனவாட்டியின் கரத்திலே கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அவைகளை முறியடிக்கிற அபிஷேக வல்லமை எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. 1000 வருட ஆட்சியிலே உம்முடைய வருகையிலே பங்கு பெறுகிற ஒரு ஸ்லாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அனுபவம் உண்டாகட்டும் ஐயா. 1000 வருட அரசாட்சியில் மாற்றப்பட்ட ஒரு சரீரமாக இருந்த ஆளுகை சிறு கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. கட்டப்பட்டு போக போகிற பிசாசுக்காக சோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், வேதத்தின் ரகசியங்களை விலக்கி கொடுத்த கிருபைகளுக்காக சோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டும். நீர் செய்த காரியங்களை நாங்கள் செய்கிற கிருபைகளை எங்களுக்கு கொடுத்த கிருபை உம்முடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்தாவின் அந்நியமும் ஐக்கியமும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.